ஹாய் வணக்கம். டே 2 சட்னி, கெட்டி சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த சட்னி சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா உடச்சிக்கல்ல, தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இஞ்சி 4 துண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு வேணும் அப்படின்னா 4 பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை பண்ணும்போதே அது வாசனை நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உடச்சக்கல்லையை போட்டு அந்த சூட்லேயே வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். எல்லாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கலாம். உப்பு சேர்த்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நடுவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கெட்டியாக தான் அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது போட்டு நல்லா தாளித்து ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் தேங்காய் எடுங்க. பச்சை மிளகா கூட உள்தலாக வேணும்னா ஒரு